எப்படியோ முருகன் தப்பித்து விட்டான். குறத்தியை அவன் திருமணம் செய்தான். அது 2வது கல்யாணங்கிறதுனால விட்டுட்டாங்க. முருகனை வெட்டி சாய்க்கவில்லை, அல்லது வள்ளியை ஆணவ கொலை செய்யவில்லை. அது எந்த காலம் என்று நமக்கு தெரியாது. அது புராண கதையாகவும் இருக்கலாம், நிகழ்ந்த உண்மையான வரலாற்று கதையாகவும் இருக்கலாம். ஆனால் அதில் சாதி விட்டு சாதி திருமணம் செய்வது என்கிற ஒரு கருப்பொருள் இருக்கிறது, ஒரு கண்டென்ட் இருக்கிறது. முருகன் வள்ளி என்கிற குறத்தியை திருமணம் செய்து கொண்டான். இன்றைக்கு குறவன் குறத்தி என்பது சமூக மதிப்பீடு என்பது வேறு. முருகன் வாழ்ந்த காலத்தில் குறவன் குறத்திக்கு என்ன சமூக மதிப்பீடு இருந்தது என்று யாருக்கும் தெரியாது, நமக்கு தெரியாது. அதற்கான தரவுகள் இல்லை. ஒவ்வொரு காலத்திலும் வெவ்வேறு மதிப்பீடுகள் இருக்கின்றன. இன்றைக்கு நாடார் என்று நாம் அழைக்கிறோமே, இந்த நாடார் சமூகத்திற்கு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த மதிப்பீடு வேறு. இன்றைக்கு முக்குளத்தோர் என்று அழைக்கப்படுகிற இந்த சமூகத்திற்கு வெள்ளையர்களின் ஆட்சி காலத்தில் இருந்த மதிப்பீடு வேறு. காலத்திற்கு காலம் மதிப்பீடு மாறுகிறது. சமூகத்தில் அவர்களுக்கான மதிப்பீடு என்பது பொருளாதார நிலையில் உயர்கிற போதும், அதிகாரத்தை அவர்கள் எட்டுகிற போதும் அது ஒட்டுமொத்த சமூக மதிப்பீடாகவும் மாறுகிறது. அதிகாரம் இல்லாதவர்கள், நிலம் இல்லாதவர்கள், பொருளாதாரம் இல்லாதவர்கள் எவ்வளவு நேர்மையானவர்களாக இருந்தாலும், உழைத்து பிழைத்தாலும் அவர்களுக்கான சமூக மதிப்பீடு என்பது கீழ் நோக்கி போகிறது, குறைந்து போகிறது, சரிந்து போகிறது.